அக்யூஸ் மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, தனியா இருக்க. உன் கையில நீளமா ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, ரொட்டி சொல்றதுக்கா? எடுத்துட்டு போய் துப்பாக்கியா. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போகுதுன்னு இந்த போலீஸ் வேலைக்கு வரல. ஆரிஃப் யாரா இவன்? திருச்சி கேங்ஸ்டர். நியூ ஃபில்மாலயா நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த விஜய் சேது மேட்ரு இப்போ பரபரப்பாக பேசுறது, ஆனால் அது ஏதோ திணிக்கப்பட்ட மாரி இருக்குது. அதை பற்றி விவரமாக சொல்லுங்கள். அதாவதுங்க, இந்த பொண்ணு ரம்யா மோகன் அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒரு போஸ்டிங் போட்டிருக்கு. அதாவது அதோடைய தோழி, அந்த பொண்ணு வந்து அது தோழி வந்து ஏதோ 50,000 ரூபாய் வாங்குச்சான். அடிக்கடி விஜய் சேதுபதி சாரை போய் பார்த்துட்டு வருமா. நீங்கள் இதை தான் நோட் பண்ணு, அடிக்கடி போய் பார்த்துட்டு வருமா. ஒரு கேரவேனா, அந்த கேரவேனுக்கு தனியாக ஏதோ 2 லட்ச ரூபாய் காசு தருவாராம். வந்துட்டு போகிற இந்த பொண்ணுக்கும் தனியாக காசு தருவாராம். இது இல்லாமல் இல்லமோ ட்ரக் இருந்துச்சு, என்னென்னமோ சொல்லுது. இதில் என்ன ஒரு விஷயம் இந்த பொண்ணுக்கு புரியலனாக்கா, இந்த காலத்து கேரவேனுங்களை பற்றி அந்த பொண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு கேரவேனுக்குள்ளேயும் ஒரு ஹிடன் கேமரா இருக்குது. இந்த காலத்தில் அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஏன்னா நாங்களாம் கூட ட்ரெஸ் மாற்ற போகும்போது கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு தான் நாங்கள் ட்ரெஸ் மாட்டுறோம். ஹிடன் கேமரா ஒவ்வொரு கேரவேனுக்குள்ளேயும் இருக்குது. ஒவ்வொரு கேரவேனுக்கும் ஒரு டிரைவர் இருக்கார், கிளீனர் இருக்கார், இத்தனை பேர் இருக்கிறாங்க. அண்ட் கேரவேன் நிறுத்துறதுக்கு சில இடங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற போலீஸ் ரொம்ப கெடுபடியாக இருக்கிறாங்க. இந்த காலத்து போலீஸ் முந்தி போலீஸ் மாதிரி கிடையாது. இப்போ போலீஸ் ஃபேமிலிஸ்லேயே பல இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தாலும் கரெக்டான தீர்ப்பு எடுக்கிறாங்க, கரெக்டான நடவடிக்கை, உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. அது போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, அவங்க பசங்களாக இருந்தாலும் சரி. இப்போ போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கேரவனில் ஒரு 10 கிலோ இடத்துல அடிக்கடி நிறுத்தினா போலீஸ் இந்நேரம் என்ன கண்டுக்காமல் விட்டுருப்பாங்களா? இல்லை இந்த பஸ் டிரைவர், பஸ் கிளீனர் இவங்க வந்து நாளைக்கு இது அவருக்கு ஒரு பிளாக்மெயிலாக மாற்ற மாட்டாங்களா? இந்த அளவுக்கு கான்சியஸ் அவருக்கு இருக்காதா? அவர் ஒரு மோஸ்ட் வாண்டட் ஹீரோ, ஓகேங்களா? இந்த பொம்பளை சொல்லுது, இது இத்தனை நாளாக ரொம்ப நாளாக இந்த ஃப்ரெண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு பேரையும் இன்னும் ரிவீல் பண்ணலை. இப்போ எங்கே இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுனாக்கா, மென்டல் அசைலமில் இருக்காங்க. ஸோ மென்டல் அசைலம் இருக்கிறவங்க வந்து பதில் சொல்ல போகிறதில்ல. அதனால இவங்க கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க ஒரு ஆன்சர். மென்டலி ரிட்டார்டுனா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, பதிலும் அவங்க கொடுக்க முடியாது, அந்த நிலைமையில இல்லைன்னு தெரிவிச்சுக்கிறாங்க. அடுத்தது இவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த ட்ரக் கிக்கெல்லாம் சாப்பிட்டனால தான் அந்த பொண்ணு போயிருக்கு. ஓகே, இத்தனையும் சொல்கிற இவங்க, நிறைய நாள் போயிட்டு இருந்தா சொல்கிறவங்க, தலைவன் தலைவி இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த போஸ்டிங் போட்ட காரணம் என்ன? ஏன்னா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தால் அப்போவே போட வேண்டிய தானே. அது மட்டும் இல்லை, இதை நிறைய லேடிஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய தோழி வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஒரு ஆண்கிட்ட போயிட்டு வந்தால் நீங்கள் அதை கண்டிப்பீங்களா, மாட்டிங்களா? அந்த தொழிலுக்கு என்னங்க பேர்? அப்போது நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நீங்களும் அந்த தொழிலை சேர்ந்தவங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிறதா? இல்லை உங்களை பற்றி எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் எங்களுக்கு இருக்கும் உங்களை நம்புறதுக்கு? நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டு போகிறாங்க, அதுவும் இந்த அமௌண்ட்டுக்கு போகிறாங்கன்னு வேற சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் போக மாட்டீங்களான்னு தான் உங்களை பற்றி அப்படி தாங்க நினைக்க தோணுது எங்களுக்கு. இல்லாட்டி அவங்க பேரை சொல்லுங்கள், அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. போஸ்ட் நீங்கள் போட்டிங்க, அதுக்குள்ளே எடுத்துட்டீங்க. ஓகே, எடுத்து அப்புறம் திரும்பவும் ஒரு போஸ்டிங் போடுறீங்க. உண்மையை சொன்னால் என்ன பிரச்சனை? இது ஏன் நடக்குது சொல்லுங்கள். ஏங்க எல்லாரும் என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களாங்க? விஜய் சேதுபதி சாரை பற்றி இது வரைக்கும் ஒரு காதல் கிசுகிசும் வரல, இல்லை வேறு மாதிரி எந்த ப்ரொபகண்டாலும் ராங் ப்ரொபகண்டா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அவரை பற்றி வந்திருக்க நியூஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் என்ன வந்திருக்குன்னு கேட்டாக்கா, எல்லாருக்கும் நன்மைகளை செய்வார், முடிஞ்சதை ஏழை எளிய மக்களுக்கு செய்வார், எல்லாருக்கும் நன்மையை செய்வார்னு தான் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு சினிமா ஹீரோயினும் எங்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு, எங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாருன்னு கூட சொல்கிறது கிடையாது. ஏமா நீ பேசுகிறது ஒரு சினிமா ஹீரோவை பற்றி, ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னாக்கா, பப்ளிக்கே உங்கள் கேரக்டர் புரிஞ்சு போச்சு, நீங்கள் சரி கிடையாதுன்னு. ஓகே, பட் இந்த காமெண்ட்ஸ் வரும்னு தெரிஞ்சும் நீங்கள் அசிங்கமான பேர் வாங்கி கட்டிக்கிறீங்கன்னா, நீங்கள் எங்கேருந்தோ காசு வாங்கிட்டு இதை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வாங்கின காசு வர காமெண்ட்ரி கண்ணை அடைக்குது, வேற ஒன்றும் இல்லை. காசு கண்ணை அடைக்குது, இந்த கமெண்ட்ரியை பார்க்க விடாமல். உங்களை பற்றி இப்படி தான் போடுவாங்க, அப்படி தான் போடுவாங்க, காசை வாங்கிட்டீங்களே அவர் பேரை நேஷ்டி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஒரு பக்கம் இருக்க. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சினிமா ஹீரோ. அவர் நினச்சா நிறைய இடங்களுக்கு நிறைய பெண்களை கூட்டிகிட்டு போகலாம், வரலாம், கொள்ளலாம். அது வந்து யாருக்கும் தெரியாமல் கூட அவர் செய்யலாம். இங்கே வந்து இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தி போலீஸ்காரங்களுக்கு காசு தனியாக, இங்கே தனியாக, இவங்களுக்கு காசு அவங்களுக்கு காசுன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் அவர் கிடையாது. அது மட்டும் இல்லை, சினிமாவில் நடிக்க கொந்தளிக்கிற பெண்கள் இன்றைக்கி ஃப்ரீயாகவே வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இவ்வளோ காசு கொடுத்து அவருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. என் சினிமாவில் வரியா, சான்ஸ் கொடுக்குறேன் சொல்லி, என் சினிமாவில் வரியா, நடிக்கிறியா அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி இப்படி ஒன்று சொல்கிறீங்களே, உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து எங்களுக்கு கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குங்க. கேவலப்பட வேண்டிய விஷயம், ஓகேங்களா? அதே வந்து விஜய் சேதுபதி சார் அவர் படத்தில் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு, என் ஃப்ரெண்டு பாவம்னா
அதனால மென்டல் அசைலம் போனாங்கன்னா எல்லாரும் அழுவாங்க. ஐயோ ஏன் இப்படி ஏமாத்திருக்காரு இந்த பொண்ணு, ஐயோ பாவமேனு. காசுக்காக போனார், என் காசு கொடுக்காம விட்டாரா? எங்களுக்குள்ள இப்படி தான் அசிங்கமாக கேட்க தோணுதே தவிர வேற ஒன்றும் கேட்க தோணலமா. அப்படி போனவங்க எத்தனை பேர்கிட்ட போயிருப்பாங்க? நாட் ஒன்லி விஜய் சேதுபதி சார். அப்போ எத்தனை பேர்கிட்ட போயிட்டு வந்திருப்பாங்க? அப்படி அவங்க மென்டல் அசைலமுக்கு போனால் அது காரணம் விஜய் சேதுபதி சார்ன்றீங்க நீங்கள். இதுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃப், ஏதாவது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங், வாட் இஸ் த ப்ரூஃப்? ஒரு ப்ரூஃப்மே இல்லை. ஏதோ நீங்கள் பார்த்ததா சொல்கிறீங்க, நீங்களே யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு யாருன்னு? தெரியாதுல்ல, எனக்கே தெரியாது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்கு உங்கள் பேரை மட்டும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு யார், அவங்க குடும்பம் என்ன, எதுவுமே தெரியாமல் அன்னெசரியாக பழிய போடுறீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இன்னொன்றுமா, காரில் போனால் 50,000மோ, இதுக்கு வந்தால் 2 லட்சம் கொடுத்தாருன்னு சொல்கிற. அப்போ பல தடவை போயிருக்கேன்னு சொல்கிற. இது தெரிஞ்சிருந்தும் நீ அது அவங்கள கண்டிக்காம நீங்கள் சொன்ன மாதிரி இவர் இப்போ இல்லை சார், இது என்னன்னா இவங்களுக்கு கமிஷன் ஏதாவது கிடைச்சிருக்கும். நான் அப்படித்தான் நினைக்க தோணும். அதுவும் கரெக்டா இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறாங்களே, இங்க இவ்வளவு கொடுத்திருக்காரு, அங்க அவ்வளவு கொடுத்திருக்காரு, கார்ல போனா இது, இதுக்கு போனா இது, அதுன்னு இவங்களுக்கு எப்படி இவ்வளவு கணக்கு வழக்க தெரியும்? அப்போ இவங்களுக்கு அது ஆதரவு கொடுக்குற ஒரு நபரா தான் இவங்க இருந்திருக்கணும். ஸோ இதனால இவங்களுக்கு ஏதாவது கமிஷன் பர்சன்ட் வந்திருக்கும். இல்ல யாராவது ஒரு ஆப்போசிஷன் போட்ட ட்விட்டர்ல ஏன் நீ எடுத்த அதை சொல்லுங்க. அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ட்விட்டரை போட சொன்னது இவங்க போட்டுட்டாங்க, காசுக்காக போட்டிருப்பாங்க. 2-3 கமெண்ட்ஸ் வந்தோடனே பயந்து போய் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சைபர் கிட்ட போறேன்னு சொல்லிட்டாரு விஜய் சேதுபதி சார். அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், அவர் போயிடுவார். இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, அந்த ஒரு விஷயத்தினால எடுத்தாங்க. அடுத்தது ஏங்க உண்மையை சொல்ல உடனே திருப்பி ஒரு போஸ்டிங், அதுக்கு எவ்வளோ வாங்கிட்டு திருப்பி போட்டாங்கன்னு தெரியாது. இது விஜய் சேதுபதி சாருக்கு ஆகாத வேற ஹீரோஸ் கூட செய்ய வச்சிருக்கலாம் இந்த செயலை. இல்லை விஜய் சேதுபதியை கவுக்கணும்னு நினைக்கிற சிலர் இருப்பாங்க, அவங்க செஞ்ச செயலாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த காசை வாங்கிட்டு போகிற ஒரு கும்பலை சேர்ந்த லேடிஸ் பர்டிகுலராக இதை செய்கிறாங்கனாக்கா அதுக்கு காரணம் ஒரு நல்ல பேர் இருக்க நபரை டிஸ்ட்ராய் பண்ணும். அதுதான் எங்களுடைய ஆம்பிஷன் இன் லைஃப். சரி, ஓகே, இந்த பொண்ணு சினிமா சான்ஸ்க்காக இந்த மாதிரி ஆயிருந்துச்சு, இப்படி போச்சுன்னா கூட ஓகே. இல்லை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருந்தாக்கா கூட நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாம். என்ன இது நோக்கம்? இந்த போஸ்ட் போட்ட நோக்கம் என்னங்க? நோக்கமே ஒன்றும் புரியல. திடீர்னு ஒரு இது வருது, ஒருத்தரை பற்றி பேர் அழிக்கக்கூடிய வரமா ஒரு போஸ்டிங் வருது. இதனால இவங்களுக்கு என்ன கெயின், இவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன கெயின்? இதனால விஜய் சேதுபதி சார் கிட்ட ஏதாவது காசு எதிர்பார்க்குறாங்களா அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்கு? என்னன்றதை போடவே இல்லையே அவங்க. இது போடுற மூலமா என்ன? காசுக்காக போகிற ஃப்ரெண்டு எத்தனையோ ஆம்பளைங்களோட போயிருப்பாங்க, அது எதுக்கு இவர் பர்டிகுலர் காசு கொடுக்கணும்? கேட்பாங்களே யாராக இருந்தாலுமே இந்த கேள்வி. அவர் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். சம்மந்தப்பட்ட ஆளுங்க நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க இதை கேட்டு. ஐயோ அவர் ஒரு பாதி சாமியார் பையன்ப்பா, அவரை போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் நாசம் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னா அது நல்லது இல்லைங்க. அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.